Hi, welcome to SKC Rebels. நான் உங்க சிந்து கார்த்திக். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் வச்சு எப்படி ஒரு HTML பேஜ் சிம்பிள் HTML பேஜ் வந்து நம்ம கொண்டு வந்து போகிறோம். அதே மாதிரி அதை எப்படி ரன் பண்ண போகிறோம் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 லைன்ஸில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் போயிட்டா நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும், அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஜஸ்ட் சின்ன அப்ளிகேஷன் தான், ஜஸ்ட் எடிட்டர் தான் யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் HTML ஏன்னா /HTML. ஓகேவா? HTML/HTML தான் நம்ம எல்லா கூடயும் நம்ம எழுத போகிறோம். ஏன்னா இது ஒரு HTML ஃபைல் இல்லையா, ஆனால் இந்த டேக் இதுதான் ஸ்டார்ட் டேக். இதே ஸ்பெல்லிங்கில் ஸ்லாஷ் மட்டும் போட்டு அதே ஸ்பெல்லிங்கில் எழுதுறோம் இல்லையா, இதை வந்து என் டேக். ஸோ இந்த நோட்பேட் ப்ளஸ் எதுக்கு நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொன்னேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கலர்லாம் வந்து மேட்ச் பண்ணி காட்டும், அது ஸ்டார்ட் டேக்கும் என் டேக். ஸோ நம்ம எதாவது ஈஸியாக எரர் ஏதாவது பண்ணியிருந்தா கூட நம்மளால் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு லைனாலும் ஒரு லைன் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட ஃபோல்டரில் இந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது .html அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் வந்து சேவ் பண்ணும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு .html அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சேவ் பண்ண பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சா, ஃபஸ்ட்டு பிளாக் கலர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ ப்ளூ கலர் மாறிடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்டார்ட் டேக் கிளிக் பண்ணோம்னா அதோட என் டேக் வந்து மேட்ச் பண்ணி அதுவே கலர் காமிக்குது இல்லையா. ஸோ இதுதான். ஸோ இந்த HTML ஸ்டார்ட் HTML அண்ட் என் HTML இது நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி கட்டேன்னா ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அந்த வீடியோ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதில் ஸ்டார்ட் டேக் வந்து பார்த்தீங்கன்னா HTML இருக்கும், என் டேக் வந்து /HTML இருக்கும். இதுக்குள்ளே தான் எல்லா கோடிங்குமே இருக்கும். இதுக்குள்ளே நாம எப்படி கோட் எழுதி அதை அவுட்புட் பார்க்குறது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு 10 லைன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ HTML போட்டு நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு ஹெட். ஓகேவா? ஹெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் செக்ஷன் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கான டேக் ஹெட் /h அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ள என்னென்னா நம்ம மெனூஸ் டைட்டில்ஸ் எல்லாமே ஹெட் செக்ஷன் என்னென்னலாம் வருமோ ஸோ அதெல்லாம் வந்து இந்த டேக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஹெட் /ஹெட் அப்படி போட்டாச்சா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட டைட்டில் எழுதுறேன். டைட்டிலுக்கு டைட்டில் அப்படின்னு ஒரு டேக் இருக்கும் /டைட்டில். ஸோ எந்த ஸ்டார்ட் டேக் எடுத்துனாலும் அதில் என் டேக் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ டைட்டில் /டைட்டில் போட்டா ஸோ மை ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் கொடுத்துறேன். இது ஒன்று ஒரு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும்னா நாங்கள் கோடிங் அப்பப்போ சேவ் ஆகிட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைட்டில் முடிஞ்சு ஹெட் முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம வேறு சொல்லணும். ஃபர்ஸ்ட் HTML/HTML அதில் ஹெட் டேக் போட்டோம் எழுதிட்டோம், அது ஹெட்டுக்குள்ள டைட்டில் போட்டோம் எழுதிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஹெட் டேக் முடிச்சதுக்கப்புறம் பாடி டேக் /பாடி 3 செக்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஹெட் பாடி டேக் தென் ஃபூட்டர் செக்ஷன். ஸோ இப்போ ஃபூட்டர் செக்ஷன் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஹெட் பாடி டேக் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாடி டேக் இதுக்குள்ள வந்து ஜஸ்ட் ஒரு H1 அப்படின்னா ஹெட்டிங் சைஸ் 1 அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஸ்மால்லையும் கொடுக்கலாம், கேப்ஸ்லையும் கொடுக்கலாம். ஸோ இந்த டேக் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் டைப் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ப்ளஸ் என்ன சாம்பிள் HTML பேஜ் அப்படிங்கிறது நான் டைட்டில் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த டைட்டில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் என்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட பேஜில். ஓகேவா? ஸோ அதுக்கு பீடேக் அப்படின்னா பேராகிராஃப் மென்ஷன் பண்ணுவாங்க, P/P. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், this is my paragraph content அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃப் கண்டென்ட் வந்து போட்டு ஜஸ்ட் இந்த பேராகிராஃப் பண்ணிட்டேன். Ctrl+S கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ பார்த்தோன்னா இந்த எந்த எரரும் கிடையாது. மட்டுமா ஸோ எல்லா டைமும் க்ளோஸ் பண்ணி வச்சேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி வருது எல்லா டேக்குமே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ ஹெட் டேக் க்ளோஸ் ஆகிடுச்சு, டைட்டில் டேக் க்ளோஸ் ஆகிடுச்சு, பாடி டேக் இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ H1 டேக் க்ளோஸ் ஆகிடுச்சு, P டேக் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ பாடி டேக் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம முடிச்சிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டோமா. ஸோ நம்ம என்னென்னு சேவ் பண்ணிப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ஃபைல் வந்து எந்த லொக்கேஷனில் போய் சேவ் ஆகிருக்கு, sample.html அப்படிங்கிற லொக்கேஷனில் போய் லேர்னிங்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் sample.html அப்படிங்கிற ஃபைல் எக்ஸ்டென்ஷனாக சேவ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபைலை போய் நம்ம பார்ப்போமா, எங்கே இருக்கு
டெஸ்க்டாப்பில் லேர்னிங் ஸ்கூலில் சாம்பிள் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கா? இந்த டைப் பார்த்தீங்கன்னா HTML டைப் அப்படி கேட்டுதான் உங்களுக்கு. என்ன கேட்டது? HTML டாக்குமெண்ட் அப்படி கேட்டுதான். எப்படி காட்டினா தான் கரெக்டாக. ஓகேவா? இப்போ நம்மளோட ஃபைல் இது சாம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்க்கணும். எப்படி அவுட்புட் பார்க்குறதுன்னா ஜஸ்ட் இந்த ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அவுட்புட் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைலோட அவுட்புட். இப்போது நான் டைட்டிலில் போட்டிருக்கிறது இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா, மேலே டைட்டில் மை ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறத. அதே மாதிரி சாம்பிள் HTML பேஜ் அப்படிங்கிறத என்னோட H1, அதாவது ஹெட்டிங் சைஸ் 1 அப்படின்னு. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுக்குன்னு ஒரு டேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பேசிக் இம்பார்ட்டன்ட். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி நம்மளால் ஒரு வெப் பேஜை க்ரியேட் பண்ண முடியுது. இதுதான் வந்து சிம்பிளாக நான் வந்து அவங்களுக்கு ஒரு வெப் பேஜை க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய டேக்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.